தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 7 சிற்றக்கல்வெளி என்னும் பாடப்பகுதியில் ஒரு பாக்ஸ் கண்ணனை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் சிலம்பு செல்வர் ம.பொ. சிவஞானம் ஏன் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புவதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் நானல்ல. ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒருமைப்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இளங்கோத்தந்த சிலம்பு தமிழினத்தின் பொதுச்சொத்து. எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். பட்டி தொட்டியெங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் வந்து நடத்தியிருக்காங்க. அதனால தான் ம.பொ. சிவஞானத்தை வந்து சிலம்பு செல்வர் என்று அழைக்கிறாங்க. சிலம்பு செல்வன் அப்படிங்கிறவங்க வந்து அனுமன். சிலம்பு செல்வருங்கிறது ம.பொ. சிவஞானம்.